1952 ஜூலை 23 ரெவல்யூஷன் இன் எகிப்து. 1952 எகிப்து புரட்சி நவீன எகிப்தின் அரசியல் உருவாக்கத்தில் முக்கிய கட்டமாக அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் எகிப்து ஒட்டமன் பேரரசின் கீழ் இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலேயே இருந்தது. பின்னர் 1936ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற போதிலும் ஆட்சி நடைமுறை பெரும்பாலும் மன்னருக்கும் வெளிநாட்டு தாக்கத்திற்கும் கட்டுப்பட்டதாகவே இருந்தது. மன்னர் ஃபாரூக்கின் ஆட்சியில் சமூக பொருளாதார வேற்றுமைகள், வறுமை, விவசாய நிலங்கள் பிரிக்கப்படாமை, நில மோசடிகள், நிர்வாக ஊழல் ஆகியவை பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியையும் கோபத்தையும் உருவாக்கின. 1948ஆம் ஆண்டு இஸ்ரேலுடன் நடந்த யுத்தத்தில் எகிப்து தோல்வியடைந்தது. இதன் காரணமாகவும் மன்னர் ஃபாரூக்கின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்தனர். இந்த சூழலில் 1952 ஜூலை 23ஆம் நாள் ஜமால் அப்துல் நாசர் என்பவரது தலைமையில் சுதந்திரமான அதிகாரிகள் இயக்கம் என்ற குழு உருவானது. இந்த குழு ஏற்படுத்திய புரட்சி காரணமாக மன்னர் 5ஆம் ஃபாரூக் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு குடும்பத்துடன் நாடு கடத்தப்பட்டார். எகிப்தின் ஆட்சி முறை மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சியாக மாறியது. எகிப்து குடியரசாக அறிவிக்கப்பட்டது. முகமது நகீப் தற்காலிக தலைவராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் ஜமால் அப்துல் நாசர் தலைமை பொறுப்பேற்றார். நாசர் அதிகாரத்திற்கு வந்த பின் நில விநியோகம், கல்வி, தொழில்துறை போன்ற பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. நாசர் சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கினார். இது பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலுடன் மிகப்பெரிய மோதலுக்கு வழிவகுத்தது. இதையடுத்து நாசர் ஒரு அரேபிய தேசியவாத இயக்கத்தின் முன்னோடியாக உருவெடுத்தார். 1952 எகிப்து புரட்சி மக்கள் விரோத அரசமைப்பை முடிவுக்கு கொண்டு வந்து நவீன எகிப்தின் அரசியல் உருவாக்கத்தில் முக்கிய கட்டமாக அமைந்தது. இது மத்திய கிழக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது.